உச்சிஷ்ட கணபதி அப்படின்னு சொன்னாலே உருவமும் மாறுபடும். அங்க நீங்களே சொல்லிட்டீங்க, மனைவியோட காட்சி தருவார் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்கும் சித்தி, புத்தி அப்படின்ட்டு 2 மனைவிகள் விநாயகருக்கு இருக்கிறதா வரலாறுகள் கூறுது. ஆனா இங்க ஒருத்தர் தானமா இருப்பாங்க. இந்த அம்மனுடைய பெயர் என்ன? இங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய விசேஷம் என்ன? இந்த அம்மன் பேர் நீலாதேவி அப்படிம்பாங்க. இந்த நீலாதேவி பிரம்மாவுடைய மகளாக பாவிப்பாங்க. இந்த நீலாதேவி ரொம்ப நம்மளுடைய உச்சிஷ்ட கணபதியுடைய இடது தொடையில் அமர்ந்திருப்பாங்க அப்படிங்கிறது. இந்த நீலாதேவி எதுக்கு உருவானாங்க? ஏன் அந்த நீலாதேவி உருவாகி உச்சிஷ்ட கணபதி நீலாதேவியை அரவணைத்தபடியாக ஒரு காட்சி கொடுக்குற மாதிரி இருக்கும். இதோடைய முக்கியமான இது வரலாறு ரொம்ப விசித்திரமாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். எப்போவுமே நம்ம அரக்கர்களை கொள்ளுதல் அப்படிங்கிறது விதவிதமான ஒரு இது இருக்கும். ஒன்று போரில் கொள்வாங்க, இல்லாட்டி ஏதாச்சும் உருவம் எடுத்து கொள்வாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே உள்ள வித்யாதரன் அப்படிங்கிற ஒரு அரக்கனை நம்ம கொள்வது அந்த மாதிரிலாம் இருக்காது. ஏன்னா அந்த வித்யாதரன் வரம் கேட்டதே என்னன்னா, மனிதர்களுக்கோ மிருகங்கள் உருவத்திலேயோ என்னை அழிக்க யாரும் வரக்கூடாது அப்படிங்கிற வரம் கேட்டிருப்பார். அந்த வரத்தினுடைய விளைவாக அந்த உச்சிஷ்ட கணபதியுடைய உருவாக்கம் நம்மளுக்கு தொடங்கி இருக்குது அப்படிங்கலாம். மனிதனும் வரக்கூடாது, மிருகமும் வரக்கூடாது. அப்போ எந்த ரூபத்தில் அவரை கொள்ளலாம்? அந்த வித்யாதரன் அப்படிங்கும்போது தேவர்கள் எல்லாரையுமே படாத பாடுபடுத்திக்கிட்டு இருந்தாரு அப்படிங்கிறது இருந்தது. ரொம்ப அவனுடைய அட்டகாசம் தாங்க முடியலைங்கும்போது அப்பதான் பிரம்மா கிட்ட போயிருக்காங்க. அந்த மாதிரி பேசும்போது பிரம்மா அது தன்னுடைய மகள் நீலாதேவியை உருவாக்கி இருக்காங்க. அங்கே உச்சிஷ்ட கணபதியினுடைய உருவாக்கமும் அதில் உருவாயிருக்கு. இந்த உச்சிஷ்ட கணபதிக்கு நீலாதேவிக்கும் நவமி திதியில் கல்யாணம் நடந்தது. கல்யாணம் நடந்து தன்னுடைய இடது தொடையில் அந்த உச்சிஷ்ட கணபதி நீலாதேவியை அருகில் வைத்திருப்பார். அதை தன்னை இருக்கை அணைத்து வைத்திருப்பது போல் வைத்திருப்பார். இந்த உச்சிஷ்ட கணபதிக்கு சூரியனுடைய அம்சம், சூரியனுடைய முழுமையான சப்போர்ட் இருக்கும். அதனால தான் இந்த உச்சிஷ்ட கணபதி கோயிலில் சித்திரை மாதத்தில் நம்மளுக்கு சூரிய ஒளி 3 நாள் 1 2 அது 3 நாளும் சித்திரை மாதம் தொடங்கி 3ஆம் தேதி வரைக்கும் சூரிய ஒளி நேரடியாக அந்த உச்சிஷ்ட கணபதி மேலே விழும். ஏனால் அவங்க உச்சிஷ்ட கணபதி அந்த அரக்கனை அழிக்கும் போது சூரியனுடைய பிரகாசமான அவ்வளவு 1000 சூரிய ஒளிகளை பிரகாசமாக பொருத்தியது போல் கணபதியினுடன் சேர்ந்து சூரிய வெளிச்சம் படும்போது அங்கு சக்தியின் உருவாக்கம், அரக்க குணங்கள் எல்லாம் அழியப்படுகிறது அப்படிங்கிறது முக்கியமானது.